ஒரு வார்த்தை எடுத்துக்கலாமா? மத்திய எழுதின சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8லிருந்து வாசிமா தீபமா. நூற்றுக்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் தகுதி அல்ல. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அப்பொழுது என் வேலைக்காரன் எப்படி இருப்பான்? சுகம் அடைவான். கீழே நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தோம், எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவர்களும் உண்டு. ஒருவன் போ என்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான். கேட்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்றார். ஆமென். அதிலே சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆரம்பத்துல இருந்த விசுவாசம், ஆரம்பத்துல இருந்த வையராக்கியம், ஆரம்பத்துல இருந்த பரிசுத்தம், ஆரம்பத்துல இருந்த அன்பு, ஆரம்பத்துல இருந்த தாழ்மை, ஆரம்பத்துல இருந்த பொறுமை, ஆரம்பத்துல இருந்த அந்யுன்ய ஐக்கியம் இன்னைக்கு காலங்கள் கடந்து செல்ல 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 எல்லாமே என்ன ஆயிடுது? குறைந்து போகிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுது, ஆதியிலிருந்து அன்பை விட்டாய் ஆகில உன் பேரில் நான் உண்டு குறைவுண்டு. நீ மனுஷனுக்கு பயப்படுற, கடவுளுக்கு பயப்பில்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ அதிகாரிக்கு பயப்படுற, கடவுளுக்கு பயப்பில்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா நான் அதிகாரிக்கும் பயப்பில்ல, யாருக்கு பயந்தேன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நான் வேலை செய்து செட்டியார் கம்பெனி 10,000 பேர் மத்தியில வந்து பாப்பாரு. ஆனாலும் நான் எங்கன்னா போய் உட்காந்து என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணி இருப்பேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தப்ப சொன்னாரு? முருகப்ப செட்டியார் என்ன தப்ப சொன்னாரு? நீங்க பண்ண ஜபம் தான் இன்னைக்கு கம்பெனி ஓஹோன்னு இருக்குது. கரங்களை தட்டி அலையில சொல்லமா, நிலையில சொல்லமா. அல்லேலூயா. சாட்சி கொடுத்தாருங்க. யாரு? முருகப்ப செட்டியார் சொன்னாரு, நீங்க 2வது முத்தையான்ட்டு இன்னொரு செட்டியாரு, இவங்க 2 பேரும் சாட்சி கொடுத்தாங்க. நீங்க பண்ண ஜபம் தான் இன்னைக்கு அந்த அம்பத்தூர்ல எத்தனை பிரான்ச் தம்மா? மில்லரு, டைமண்ட் செயின், டியூப்பு, இப்படிப்பட்ட பிரான்ச் எல்லாம் ஓபன் ஆயிடுச்சு. நீங்க பண்ண ஜபம் இன்னைக்கு எங்க கம்பெனி ஓஹோன்னு இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப அவருக்கு தெரியுது இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் தெரியுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா நமக்கு தெரியல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, நான் யாருக்கு பயந்தேன்? கடவுளுக்கு பயந்தேன்னு கண்டி மனுஷனுக்கு தாழ்மையா தான் இருந்தேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பயே சொல்வேன், எனக்கு வேலை பெருசு இல்ல, கர்த்தர் பெரியது. நாம சொல்லுங்களேன். என் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தா, பலத்தை கொடுத்தா, சுகத்தை கொடுத்தா, இவ்வளவு காலமா என்னை நடத்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி ஒரு காலத்துல என்னை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாழ்மையா தான் இருந்தேன், அன்பா தான் இருந்தேன். எல்லாரும் இடத்துல எப்படி இருந்தேன்? எல்லாரும் இடத்துலயும் அன்பா இருப்பேன். ஆனா எல்லாருக்கும் சத்தியத்தை சத்தியமா தான் சொன்னேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவர் சொல்றாரு, 100க்கு அதிபதி சொல்றாரு, ஒரு வார்த்தை மாத்த சொல்ல ஆண்டவரே, அப்பொழுது என் வேலைக்காரன் என்ன செய்வான்? அப்ப அந்த ஆத்மா என்ன எப்படி இருக்குது? நலிந்து போயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஆத்மாவுக்கு போய் நம்ம சத்தியத்தை சொல்லும் போது அந்த ஆத்மாவை கர்த்தர் மீட்டெடுப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சில ஆத்மா குருடா இருக்குது. எப்படி இருக்குது? குருடா இருக்குது. கண்ணு இருந்தா எப்படி இருக்குது? குருடா இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய பேருக்கு கண்ணு தான் எப்படி இருக்கிறாங்க? குருடா தான் இருக்கிறாங்க. குருடனுக்கு குருடன் வழிகாட்ட எங்க போயிடுவாங்க? 2 பேரும் பள்ளத்துல போயிடுவாங்க. ஒரே ஒரு சப்ஜெக்ட் சொல்லி முடிச்சிடுறேன். மாந்தியம்மா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அந்த அம்மா பொண்ணை நம்பல, பிள்ளைய நம்பல, வேற மூத்த பொண்ணு நம்பல, இளைய பொண்ணு நம்பல, மற்ற புள்ளிய நம்பல, சொந்தக்கார நம்பல, யாரும் நம்பல. என்னைக்கு இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சையை ஏற்றுக்கொண்டாங்களோ அந்த நாள்ல இருந்து ஆண்டவரை தான் நம்பினாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடைசி நேரத்துல ஆண்டவருக்குள்ள நித்திரை அடைஞ்சாங்க. அவங்க என்ன செய்தாங்க? அவங்க சொல்லுவாங்க, எப்பா ஒரு வேலை எனக்கு சின்னமாவது, ஆமா மறிச்சிட்டேன்னா நீ ஆண்டவருக்குள்ள தம்பா என்ன செய்யணும்? நடத்தணும். என் அண்ணன் வருவாரு, காஞ்சிபுரத்துல இருந்து வருவாரு, இந்த சடங்கா செய்யணும் சொல்வாரு. செய்ய வேண்டாம். என்னுடைய உறவினற்றெல்லாம் வருவாங்க, இந்த சடங்கா செய்யணும்னு சொல்லுவாங்க. விடாத, அம்மா நீயே கொண்டு போய் என்ன செய், அழகா கொண்டு போய் என்ன செய், அழகா கொண்டு போய் கல்லர்ல வெயின்வாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிலையில சொல்லுங்களேன். எல்லாம் ஜபெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி புடவை கட்டுறாங்க. வெளியே வந்து நின்னோடனையும் அவங்க மரும்பிள்ளை ஊர்ல கட்ட பஞ்சாயத்து பண்றாரு. வந்து என்ன செய்தாரு? தன் பிள்ளை இந்துல இருக்கிறான்னு சொல்லி வீட்டுக்கொள்ளி போடுன்னு சொன்னாரு. பாரு, என்னுடைய சகலபாடி ஒருத்தன் அங்கிருந்து ஓடியாந்து மம்மா உள்ள என்ன பண்றாங்க போய் பாருன்னாரு. போய் பார்த்தா
என்ன செய்யறாங்க? உயிரோடு இருக்கும்போது பெத்த பிள்ளை அம்மானு கூப்பிடாத பிள்ளை வீட்டுக்குள்ளி போடுறாரு. உடனே நான் சத்தம் போட்டேன், ஆமின்னு சொல்லுங்களேன். நீ உயிரோடு இருக்கும்போது பெத்த தாயை நீ கனம் பண்ணல, 4 பேர் மெச்சிக்கிறதுக்காக இது பண்றியான்னு சொல்லி சத்தம் போட்டு அம்மா பெட்டி தூக்கி வச்சு அழகா எங்க கொண்டு வந்துட்டோம், கல்லறை கொண்டு வந்துட்டோம். அதிலே சொல்லுங்களேன். அப்போ கல்லறையில சத்தம் போட்டேன், யார? என்னுடைய சகோதரி வீட்டுக்காரர் சத்தம் போட்டேன், நீ ஊழியக்காரனா இல்ல கட்ட பஞ்சாயத்துக்காரனா இல்ல உலகத்தானா? சத்தம் போட்டேன். ஆமின்னு சொல்லுங்களேன். மூஞ்சி கீழே கொடிஞ்சினாரு. ஏந்தம்மா? ரட்சிக்கப்படாதவன், மனம் திரும்பாதவன், குணப்படாதவன், ஸ்திரப்படாதவன் அவன் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் என்ன செய்யுது? தூஷிக்கப்படுகிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நான் செத்தாலும் கர்த்தருக்காகத்தான் சாவேன். ஆமென் சொல்லுங்களேன். இதுல ஒரு கால் அதுல ஒரு கால் இருக்க மாட்டேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க என்று சொல்லி அங்க சாட்சி கொடுத்து என்னுடைய தாயரை கத்து தூக்கி எடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதே போல என்னுடைய அம்மாவை அடக்கலம் பண்ணும்படி கூட என்னுடைய சகோதரிகளாம் என்ன செய்தாங்க, என்னென்ன பண்ணாங்க. அப்புறம் என்னை பார்க்க வந்த அநேக ஊழியக்காரர் சொன்னாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது, ஊழியக்காரருடைய தாய் அவங்க ஆண்டருக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அதே போல என் தகப்பனார் கூட அழகாய் கொண்டு போய் கல்லறையில வைக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? மரணம் எல்லாருக்கும் உண்டு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆனா அது புனிதமாய் நம்ம கடந்து போகும்போது நிச்சயமாய் மரித்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறவர்களா இருப்பார்கள். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ நான் ஆண்டவருடைய வருகைக்கு எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக வேண்டும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இது என்ன கூட்டமா? நீய நான வருகைக்கு ஆயத்தமாக கூட்டம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்றாரு ஆண்டவரே, நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்படி என் வேலைக்காரன். இன்றைக்கு ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான்? பலவீனமா இருக்கிறான். அந்த மனுஷனுக்காகவே கர்த்தர் என்ன செய்தாரு? தேடி வந்திருக்கிறார். பைபிள்ல சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மா நஷ்டப்படுத்தினான் லாபம் இல்லை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு இந்த இடத்துல நீ நீதிமானா தான் இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த இடத்துல சாராளமா யாரு இந்த இடத்துல எப்படி இருக்கிறாங்க? நீதிமான். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேக ஆயிரமா இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்யறாரா? என்ன செய்யறாரு? அது எல்லாவற்றையும் கர்த்தர் விடுவிக்கிறவரா இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த நீதிமானுடைய கரத்துல தான் இந்த ஜேபி நகரை கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோபு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தா, கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். சொல்றாரு யோபு சொல்றாரு, நீர் என்னை கொன்று போட்டாலும் உண்மையில் நம்பிக்கையா இருப்பேன். அந்த நம்பிக்கை என்ன செய்தனே? வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். பிசாசு தந்திரமானவன். இன்னும் சில காரியங்களை ஜீவன் இருக்கும்படியாக உள்ள சில காரியங்களை கொண்டு வருவான். அவனுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீ என்ன சொல்லுங்க? வாதை சொல்லுங்களேன். வாதை ஒரு பொழுதும் உன் கூடாரத்திலே அணுகாது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்ப இந்த கூடாரத்துல என்ன இருக்கணும்? அதிகமா என்ன இருக்கணும்? ஜபம் இருக்கணும். நான் வரும்போது ஏசப்பா வந்து நின்று பார்க்கும்போது சரளமா உட்காந்து என்ன செய்யணும்? ஜபம் பண்ணி இருக்கணும். ஆண்டவரே, நீ என்னை ஆயத்தம் பண்ணிட ஆண்டவரே. இன்னும் தீபாவை ஞானஸ்தானம் எடுக்கணும், தரணி ஞானஸ்தானம் எடுக்கணும், ஆண்டவர் கோபி ஞானஸ்தானம் எடுக்கணும், என் மர்ம இல்ல என் பிள்ளைங்க ஆண்டவரே ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுத்து நாங்க எல்லாம் இந்த குடும்பம் எப்படி இருக்கணும்? இப்படி வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை பாரு, மைசூர்ல இருந்து 2 பிள்ளைங்க வந்தாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. ஆவடியில இருந்து 2 பிள்ளைங்க வந்தாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. அப்புறம் ஆவடியில இருந்து இன்னொரு பிள்ளை வந்து மொத்தம் 5 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். சீக்கிரத்துல எங்க தீபம்மா, தரணிமா, கோபிமா, நான் 3 பேரும் ஞானஸ்தானம் எடுப்பாங்க. நான் விசுவாசிக்கிறேன். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லமா? கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா. இது என்ன கூட்டம்? ஆயத்தமாகிற கூட்டம். என்ன கூட்டம்? ஆயத்தமாக கூட்டம். இந்த கூட்டத்தை வைக்கும் பொழுது இந்த பகுதியில் இருக்கிற, இந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா அசுத்தங்களை கர்த்தர் என்ன செய்தார்? விளக்கினார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா. இனி பைபிள்ல சொல்லுது, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இங்க யாரு வந்துட்டாரு? ஏசப்பா வந்துட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப நீங்க போய் மேல்பட்டில எங்க தெருவை போய் எங்க வீட்டை போய் பாத்தீங்கன்னா, என்ன அப்பா அப்படி சொல்றான்னு நினைச்சுக்காதீங்க, ஒரே இருள் அடைஞ்சிட்டு இருக்கும். எப்படி இருக்கும்? அங்க நான் இருக்கும் பொழுது பெருமைக்கு சொல்ல, அங்க ஆண்டவரை நான் அங்க கொண்டு வச்சு அந்த இடத்துல வைக்கும் போது அந்த இடமே மகிமையா இருந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த இடத்துல இருந்து நான் வெளியே ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்கு அம்பேத்கர் நகர் எப்படி ஆயிடுச்சு? சூப்பர் ஆகி போச்சு. அந்த இடம் எப்படி ஆகி போச்சு? இருள் அடைஞ்சு போச்சு. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப இந்த இடத்துல சாராளமா இருக்கிறதுனால இந்த இடம் எப்படி இருக்குது? வெளிச்சமா இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துல சாராளமா வேறு பிரித்து கர்த்தர் இன்னொரு பட்டத்துக்கு கொண்டு போயிட்டா அந்த இடம் வெளிச்சம் ஆயிடும். இந்த இடம் எப்படி ஆயிடும்? எப்படி ஆயிடும்? அப்ப நம்ம இருள் இருக்கணுமா, வெளிச்சத்துல இருக்கணுமா? தீபம்மா சொல்லட்டும். நம்ம இருள் இருக்கணுமா, வெளிச்சத்துல இருக்கணுமா? வெளிச்சத்துல சீக்கிரம் என்ன செய்யணும்? நீ
எப்பா ஞானஸ்தானம் எடுக்குது, எங்க மாமியார் சொல்றோம், எங்க மாமனார் சொல்றோம், அதெல்லாம் சாக்கு போக்கு காலமே இல்லை. ஆமாம் சொல்லுங்களேன். நைட்டு ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு பெரிய லிஸ்ட் வந்துக்குது. உலகம் அழிய போதான். என்ன வைப்பது? உலகம் அழிய போதான். பெரிய குண்டு போட போறான். எத்தனையோ கோடி ஜனங்க சாக போறாங்களாம். ஆமாம் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுக்கு நீ நான் எப்படி இருக்கணும்? எப்படி ஆயத்தமாகணும்? இது பிரயோஜனம் இல்லை. பைபிள் சொல்லுது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது நான் கேட்டு அவருடைய பாவத்தை மன்னித்த தேசத்திலே சேமத்தை கொடுக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை தருகிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து உங்களுக்கு பெருமை வேணுமா, தாழ்மை வேணுமா? தாழ்மை வேணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் கூட இந்த கூட்டத்துக்கு பச்சின்னு வரல, என்ன தம்மா செய்யறாங்க, இவர் கட்சிக்கார் பழுது ஓட்டு கேட்க போறார் பழுது நினைச்சுக்கிறாங்க என்ன. அதனால்தான் கந்தை துணி கத்தருக்கு, பட்டுப்புடவை கல்யாணத்துக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அதனால கத்திரம்ல மகிமை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஜெயிக்கலாமா? எல்லாம் முழங்கல் இல்லமா? சத்துருவை ஜெயிக்கலாம், சத்துருவை ஜெயிச்சிடலாம். கத்த நமக்கு நல்லவர். இருக்கிற எல்லா பலவீனங்களும் எடுத்து போட்டு பலவான்களை கத்திரி ஏற்படுத்தினார். அதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் பலவீனம் அல்ல, பலவான். தகப்பனே மிக்க ஸ்தோத்திரிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு இறங்குமல் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எல்லாம் கத்திர நோக்கி பார்ப்போமா? கத்திர நோக்கி பார்ப்போம். தகப்பனே மிக்க ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. தாய் மறந்தாளோ நான் மறவேனே, மகளே மகனே. தாய் மறந்தாளோ ஒரு போதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. ஒரு போதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். எல்லா வாய்களை திறந்து. ஆண்டவரே, இந்த குளிர்ச்சான வேளையிலே கத்த நீ பேசினி. ஒரு மனுஷனுடைய வழி தேவனுக்கு பிரியமா இருந்தா சத்ரு சமாதானத்துக்குள்ளே கடந்து வருவான் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். தாவீது மேல் அபிஷேகம் இருந்தது, சவுல் மேல் பொல்லாத ஆவி இருந்தது. எங்கள் மேல் அபிஷேகம் ஊற்றப்படுத்த மாண்டவரே, அபிஷேகம் ஊற்றப்படுத்த மாண்டவரே, எங்கள் மேல அபிஷேகம் ஊற்றப்படுத்த மாண்டவரே. எல்லா கரங்களை தட்டி கத்தநாமத்தை வேண்டுதோம். எங்கள் மேல அபிஷேகம் ஊற்றப்படுத்தும், எங்கள் மேல அபிஷேகம் ஊற்றப்படுத்தும், எங்கள் மேல அபிஷேகம் ஊற்றப்படுத்தும், ஊற்றப்படுத்த மாண்டவர். ஆண்டவரே, அன்னை வாசினாலே ஆவினாலே நிரப்பப்பட்டவர்களாய், நிரப்பப்பட்டவர்களாய், நிரப்பப்பட்டவர்களாய் நாங்கள் காணப்பட கத்திரங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீர். அப்பா ஆண்டவர் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நிகரானவர்கள் இந்த உலகத்திலே ஒருவரும் அல்ல, ஒருவரும் அல்ல. ஆண்டவரே, இப்பொழுது கூட தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே இந்த கூடாரத்திலே விதைக்கப்பட்டது, விதைக்கப்பட்டது. ஆண்டவரே சொன்னா ஒரே ஒரு வார்த்தை மாத்திர சொல்லும், ஒரே ஒரு வார்த்தை மாத்திர சொல்லும், அப்படி என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஆண்டவரே, எங்கள் ஆத்மாவில் நாங்கள் நலிந்து போயிருக்கிறோம், எங்கள் ஆத்மாவிலே நான் ஆண்டவரே நலிந்து துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கள் ஆத்மா மீட்டெடுக்கவே நீர் கடந்து வந்து, எங்கள் ஆத்மா விடுவிக்கவே நீர் கடந்து வந்திருக்கிறீர், எங்கள் ஆத்மா ரட்சிக்கவே நீர் கடந்து வந்திருக்கிறீர். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஆண்டவர் பார்வோனுக்கு அடிமையா இருந்தார்களோ
ஆண்டவரே, இங்கே ஒரு சில பிள்ளைகள் அடிமையா இருக்கிறார்கள். அவர்களை மீட்டெடுக்கவே கர்த்தர் நீ கடந்து வருது. எல்லா கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை, எல்லா கரங்களை தட்டி ஓ ஷபா ரபா பாபா 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 ஓ ஷபா ரபா பாபா 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 என் ஆண்டவரே துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தமாகுங்கள். நாளை தினத்திலே உங்கள் நடுவில் அற்புதம் செய்வேன். ஆண்டவரே உமக்கு சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருவருக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல, உமக்கு மாத்திர கீழ்ப்படிந்து நாங்கள் பயந்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறவர்கள் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், மற்றவர்களை ஆதாயப்படுத்தும், அவர்களுக்கு காவலார இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். பாஸ்டர் ஜெர்மனி முடிப்பாங்க. ஒரு நமக்கு சோத்திரிக்கிற ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நமக்கு சோத்திரி சோத்திரிக்கிறோம் ஆமென் ஆண்டவரே, நமக்கு சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நமக்கு சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நமக்கு சோத்திரிக்கிறோம் ஆமென் ஆண்டவரே, நமக்கு சோத்திரிக்கிறோம் 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 ஆமென் ஆண்டவரே, நமக்கு சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நமக்கு சோத்திரிக்கிறோம் ஆமென் ஆண்டவரே, நமக்கு சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நமக்கு சோத்திரிக்கிறோம், இயேசுவே நமக்கு சோத்திரிக்கிறோம் ஆமென் ஆண்டவரே, நமக்கு சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவே நமக்கு சோத்திரிக்கிறோம் தகப்பனே நமக்கு சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஆமென் ஆண்டவரே, நமக்கு சோத்திரிக்கிறோம் ஓ ஷபா ரபா பாபா பாபா ஹல்லேலூயா, நமக்கு சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே நமக்கு சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஆமென் ஆண்டவரே, நமக்கு சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நமக்கு துதிக்கிறோம் ஆண்டவரே, நமக்கு சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நமக்கு சோத்திரிக்கிறோம் ஓ ஹல்லேலூயா, நமக்கு சோத்திரிக்கிறோம் ஆமென் ஆண்டவரே, நமக்கு சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நமக்கு சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஆமென் ஆண்டவரே, நமக்கு சோத்திரிக்கிறோம் ஓ தகப்பனே நமக்கு சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவே நமக்கு சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ தகப்பனே நமக்கு சோத்திரிக்கிறோம் 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 அப்பா நமக்கு சோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே, நமக்கு சோத்திரிக்கிறோம் ஆமென் ஆமென் ஆண்டவரே, ஆயத்தமாக ஆமென் ஆண்டவரே, நமக்கு ஆதாயப்படுத்த சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நமக்கு சோத்திரிக்கிறோம் ஆமென் நமக்கு சோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே, நமக்கு சோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஆமென் சோத்திரிக்கிறோம் அப்பா நமக்கு சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் ஆமென் நமக்கு சோத்திரிக்கிறோம் ஆமென் நமக்கு சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஆமென் நமக்கு சோத்திரிக்கிறோம் மனிதர் உயர்த்தி வைத்திடுங்க, உதவி செய்திடுங்க, இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க, உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள்
எங்களுக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரோ, என் புகழிடமே உமக்கு சோத்திரோ, என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரோ, என் புகழிடமே உமக்கு சோத்திரோ. நீதிமா சிங்கத்தை போல எப்படி இருப்பார்களாம்? தைரியமா இருப்பார்கள். அல்லேலூயா. 365 நாட்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். பயப்படாதே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். கரங்களை தட்டி அலையில சொல்லுமா, கரங்களை தட்டி அலையில சொல்லுமா, கரங்களை தட்டி அலையில சொல்லுமா. நாங்கள் மனுஷனுக்கு பயப்படுகிறவர்கள் அல்ல, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள். நாங்கள் மனுஷர்களுக்கு உண்மையா இருக்கிறவர்கள் அல்ல, தேவனுக்கு உண்மையா உள்ளவர்களா இருக்கிறவர்கள். நாங்க மனுஷனுக்கு நாங்க தாழ்மை உள்ளவர்களா இருக்கிறவர்கள் அல்ல, எங்களை படைத்த, எங்களை உருவாக்கி, எங்களுக்கு ஜீவனை இம்மட்ட கொடுத்து, எங்களை புறஜாதி மத்தியில சாட்சிய வைத்த என் தேவனுக்கு நாங்க தாழ்மை உள்ளவர்களா இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துமா, கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு நல்லவர். ஒரு சாட்சியை நம்ம கேட்டு நம்ம இந்த கர்த்தர் ஆத்மா போட்டு முடிப்போம். ஒரு சாட்சி நம்ம கேட்போமாக. சரளமா ஒரு சாட்சி. சோத்திரிக்கிற ஆண்டவரே, ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஜெபிக்கலாம். மகா இரக்கத்துக்கு பரிசுத்துக்கு இருந்த நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், மை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. மீண்டும் ஆண்டவர் நமக்கு சோத்திரிக்கிறோம். யாரு விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடின அந்த பலவானை ஆண்டவரே முந்தி கட்டினால் முடிய வேறு விதத்தில் நாங்கள் கொள்ளையிட முடியாது. அப்பா தகப்பனே நமக்கு சோத்திரிக்கிறோம். மூளையில் ஆகாது முழங்கள் ஆகமே ஆண்டவரே, இவத ஜாதி விசுவாசிகள் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் வேறு ஒன்றுக்கு புறப்பட்டு போகாது என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. இந்த நாட்களில் கூட ஆண்டவரே நமக்கு சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நிந்திக்கவும், எங்களை புறங்கணிக்கவும், எங்களை வெக்கப்படுத்தவும், எங்களை ஆண்டவரே உதட்ட பிதிக்க ஆஹா என்று சொல்லி தலையை துளுக்கிற கூட்டத்து மத்தியிலே கர்த்தர் எங்க தலைகளை உயர்த்தி வைக்கிற எல்லா கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துமா. எங்கள் தலைகளை உயர்த்தி வைக்கிறதுக்காக நமக்கு சோத்திருக்கிறோம். இயேசுவே நமக்கு சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்க உண்மையுள்ள தேவனை நாங்கள் அண்டிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை நமக்கு சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, அதுபோல எங்களுக்கு எத்தனையோ தீங்குகளை, எத்தனையோ அழிவுகளை வந்தாலும் கூட எங்களுக்கு ஜீவனை பலத்தை சுகத்தை கொடுத்து எங்களை ஆண்டவர் சாட்சியை நிறுத்தினதுக்காக நன்றி. ஆண்டவரே நமக்கு சோத்திருக்கிறோம். சரளமக்காக ஆண்டவர் கொடுத்த ஆண்டவரே எப்சி பீவலா என்று சொல்லப்படுது. ஆண்டவரே எங்க ஜம்னமக்காக கொடுத்த ஆண்டவரே தீபமக்காக ஆண்டவர் நமக்கு சோத்து தரணிமக்காக கோபிப்பக்காக கொடுத்த ஆண்டவர் நமக்கு சோத்திருக்கிற ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்காக, மனம் திரும்பாத பிள்ளைகளுக்காக, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக இந்த பகுதியிலே ஆண்டவர் நமக்கு சோத்திருக்கிறோம். எஸ்ராஜா, தன்னை குறித்து நான் புலம்புகிறதை விட இந்த பகுதியில் எத்தனையோ மக்கள் ஆண்டவரை, எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறதப்பா. அந்த ஆத்துமாக்கள் தான் ஆண்டவரை இவர்களை நீதிமானாய் வைத்திருக்கிறீர். நீ ஆண்டவரை நமக்கு சோத்திருக்கிற ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் நீதிமானுடைய பட்டியலை நின்று கொண்டிருக்கிறோம். அதுக்காக நன்றி தகப்பன். நமக்கு சோத்திருக்கிறோம் ஆண்டவரே, நமக்கு சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. என் புலம்பலை ஆனந்த கழிப்பா மாற பண்ணுகிற கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவரை தாவீது சொல்கிறான். என் கண்ணீரே எனக்கு உணவா இருக்குது என்று சொல்லி தாவீது சொல்கிறான். ஆனாலும் கூட கர்த்தாவே, எங்களுக்கு நியாய தீர்ப்பிலே ஒரு ஆண்டவர் ஒரு நாள் வருகிறது. அந்த நியாய தீர்ப்பிலே எங்களை கொண்டு போய் நிறுத்த போகிறீ. அந்த தீர்ப்பு ஆனது எங்களுக்கு சரியான பாதையிலே கொண்டு போய் சேர்க்க போகிறது. அதுக்காக நமக்கு சோத்திரம் ஆண்டவர். நமக்கு சோத்திருக்கிற ஆண்டவரை, நாங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அது எல்லாவற்றையும் எங்களுக்கு கர்த்தர் நேர்த்தியா ஒழுங்குறவாணி செய்து முடித்த தயவுக்காக நன்றி. முழுமையாக தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்படுகிறோம். எல்லா வன்கண்களுக்கும், பொறாமைகளுக்கும், எரிச்சல்களுக்கும், எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் விலக்கி எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறதுக்காக சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டுகிறேன், பரிசுத்தம் நல்ல பிதாவே. எல்லாம் சேர்த்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சதா காலங்களும் பரிசுத்தோடும் நம்ம அனைவரோடும் இந்த பகுதியில் இருக்க மக்களோடும் சரளம குடும்பத்தோடும் கிறிஸ்து இயேசு வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அவருமாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரமா, ஸ்தோத்திரமா. அண்ணா